சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருமிகு கனிமொழி எம்பி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். பாருங்கள் நேயர்களே. வணக்கம் மேடம். சூறாவளி பிரச்சாரத்தில் இருக்கிறீங்க, களம் சூடாக இருந்துட்டு இருக்கு. எப்படி மக்களோட மைண்டை ரீட் பண்ண முடியுதா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா இடத்துலையும் மக்கள் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. 5 ஆண்டு கால ஆட்சியில் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், முதலமைச்சருக்கான ஒரு ஒரு நல்ல பேர், இது எல்லாமே மக்கள்கிட்ட தெளிவாக பார்க்க முடியுது. இந்த முறை 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, விஜய் எக்ஸ் ஃபேக்டர்லாம் சொல்கிறாங்க. ஒரு குழப்பமான தன்மை இருக்குது. நீங்கள் எப்படி களத்தை ரீட் பண்ணுறீங்க? இல்லைங்க, நான் பார்க்குற வரைக்கும் இப்போ நான் ட்ராவல் பண்ணி மக்களை சந்திக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லையுமே அதிமுக திமுக 2 தான் கண்கூடாக நான் பார்க்க முடியுது. வேற யாரையும் களத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. யாரும் இருப்பதாக எனக்கு தெரியல களத்தில். இருக்கலாம், இப்போ விஜய் போன்ற ஒரு இவ்வளோ பாப்புலரான ஒரு ஸ்டாருக்கு மக்கள் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு வருவது இயற்கை. நான் அது எந்த அளவுக்கு நான் கன்வெர்ட்டே ஆகாதுன்னு சொல்ல வரல, ஆனால் எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும்னு தெரியல. அண்ட் களத்தில் அவங்கள நான் பார்க்க முடியல. இந்த வசீகர தலைமை அப்படின்னு சொல்கிறதும், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கிரவுண்டில் வேணால் புதுமுக வேட்பாளராக இருக்கலாம், ஒருவேளை அமைப்பு பலம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க சொல்கிறது விஜய்ன்ற ஃபேக்டர், ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் தான் நிற்பதாக சொல்கிறாங்க. அப்போது தன்னெழுச்சியாக அப்படி இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. அவரை ஒரு நடிகராக மட்டும் நம்ம பார்க்கவே முடியாது. திரும்ப திரும்ப அது முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்தது. அவர் அரசியல் களத்திலே பணியாற்றி இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருந்திருக்கு. அதோடு இல்லாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல், அரசியல் ஆளுமை இருந்தது. அதை யாருமே மறுக்க முடியாது. அவர் பிரிந்து போன போது அவரோடு அரசியல் தலைவர்கள் பிரிந்து போனார்கள். அதோடு இல்லாமல் அவருடைய நீங்கள் ஃபேன் கிளப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கும் ஒரு அரசியல் புரிதல் இருந்தது. ஸோ அவரோட நம்ம வேற யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஜெயலலிதா அவர்கள் ஒரு திரைப்படங்கள்லேருந்து நீண்ட நாள் விலகி ஒரு அரசியல் தலைவியாகத்தான் அரசியலுக்குள்ளே வராரு. அவங்கள அந்த பாப்புலாரிட்டி, அந்த ஃபெமிலியாரிட்டி இருந்திருக்குமே தவிர அவங்கள நம்ம ஒரு ஒரு அந்த கரிஷ்மா அது மட்டும் சொல்ல முடியாது. ஷி பிகேம் அ லீடர் ஆன் ஹர் ஓன் ரைட். அது வேற ஒரு விஷயம். தான் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களை அப்போஸ் பண்ணுறாங்க, எதை ஏற்றுக்கொள்கிறார்கள், தங்களுடைய அடிப்படை கருத்தியல் என்ன, இது எல்லாமே எனக்கே இன்னும் ஒரு புரிதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இது ஒரே ஒரு மனிதரை வைத்து ஒரு அரசியலை உருவாக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. இருக்கலாம், ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக திமுக வெர்சஸ் தாவேகா அந்த நரேஷன் ஃபிக்ஸ். அது யாராக இருந்தாலுமே அது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையாக இருக்கு. காரணம், அப்பொழுதுதான் அவங்களுக்கான ஒரு ஒரு இடத்தை உருவாக்க முடியும் இல்லையா? நீங்கள் திமுகவை திட்டும் போது தான் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை ஊடகங்களும் தருது. அதில் இப்போது இன்னும் அடுத்து வருகிற போது அவர் அதிமுகவை அவர் அந்த பேரை கூட சொல்லலை, பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு வெகுகாலம் ஆண்ட கட்சியுமே தள்ளி விட்டுட்டு இந்த 2026 தேர்தல் ஆட்டத்தையே அவங்க வேற மாதிரி ஆடுறாங்களா? ஒரு குழப்பத்தை அப்படி வந்துருச்சா, அப்படி ஒரு சித்திரம் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது எனக்கு நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களை எதிர்த்து எந்த கருத்துக்களையும் சொல்லாமல், அதிமுகவையோ பிஜேபியையோ எதிர்த்து ஒன்றுமே சொல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே ஒரு எதிரணியாக நினைக்கக்கூடிய மனநிலை நாளைக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கும், அந்த எதிர்பார்ப்புகளோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்களா, இல்லைன்னா முன்னாடியே அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. திருமாவளவன் அவர்கள் சொன்னது சிறுபான்மை வாக்கு வங்கின்றது தொடர்ந்து, அதுவும் பாஜக 2014 எழுச்சிக்கு பிறகு ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் திமுக அணியை தான் ஆதரிச்சுட்டு வராங்க. அந்த வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்கு
பாஜகவோட அந்த ஒரு பிளான் தான் விஜய்ன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. சிறுபான்மை வாக்கு வங்கி அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. ஏன்னா வாக்குகளை வந்து தவறாக ஒரு இடத்துல வந்து போடும்போது அது பிஜேபிக்கான வாக்காக மாறிவிடும். அதை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் இல்லை, ஒரு தெளிவோடு தான் இருக்காங்க. அதனால் யார் தங்களை எதிரியாக நினைக்கிறார்கள், யார் தன்னை பாதுகாப்பார்கள் அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த மக்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தில் சிறுபான்மை வாக்கு வங்கி அந்த பேட்டர்னை பார்க்குற போது யார் வரக்கூடாதுன்றதுல ஒரு கிளாரிட்டி, யார் இவங்களை தோக்கடிப்பாங்கன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல தான் இந்த வசீகர தலைமை அப்படிங்கிறது அது இல்லை. நீங்கள் வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போடக்கூடிய ஓட்டை நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி போட்டால் அது வந்து ஒரு விதத்தில் பிஜேபிக்கான ஒரு சப்போர்ட் ஒரு பாதி ஓட்டாக மாறுது. இங்கே போகக்கூடிய ஒரு ஓட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு பாதி ஓட்டாக மாறிடும். அதை நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் அந்த தவறை செய்ய அவர்கள் தயாராக இல்லை. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது 2019 தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்தது. இப்போ வேலூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்தபோது அங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து பாஜக ஆட்சி அமைச்ச பிறகும் வேலூரில் வந்து இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த அணியை நாங்கள் ஆதரிப்போம்ன்ற தன்மை அதனோட அந்த பீக்கில் இருந்தது. இன்றைக்கும் அந்த பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்குறோம். நம்ம வந்து மெட்ரோஸ் கேட்டோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வட இந்திய மாநிலங்களில் அவங்களுக்கு வந்து நம்ம விட மக்கள் தொகையில் குறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் கூட அந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் நமக்கு தரக்கூடிய அழுத்தம், நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியை கூட வந்து கிட்டத்தட்ட 3600 கோடிக்கு மேலே பிடிச்சு வச்சுட்டு புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு, நம்ம புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அழுத்தம், அதை தாண்டி அவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மத கலவரங்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு வகையில் தொடர்ந்து செயல்பட கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பயத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆன்டி பிஜேபி அப்படின்றது 19, 21, 24ன்றப்ப அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது. அதே அதிமுக தரப்பில் மாற்றி டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு இப்போ இவங்களுக்கு நிதி கொடுக்கலன்றாங்க, இவங்களால் பெற முடியல, நமக்கு ஏற்ற ஒரு அரசு இங்கே அமைஞ்சா நிறைய ஏராளமான திட்டங்களை கொண்டு இல்லைங்க. இது 2 விதத்தில் இது ரொம்ப தவறான ஒன்று. ஒன்று, தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி மாநிலத்தில் இருப்பதாலேயே அவர்களுக்கு நான் திட்டம் கொடுக்க மாட்டேன், அவங்க எங்களை வந்து கொள்கை ரீதியாக எதிர்ப்பதால் நான் மாநிலத்துக்கு நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதே வந்து அடிப்படையில் மாநில சுயாட்சிக்கு, இந்த நாட்டுடைய அடிப்படை இறையாண்மைக்கு எதிரான ஒன்று. அதை வந்து எடப்பாடி அவர்கள் இது நியாயம், இணக்கமாக இருந்தால் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து அப்போ பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைக்கே அடிப்படையில் அது எதிரான ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அவங்களுக்கு இணக்கமாக தான் இருந்தீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களாவது உதயமின் திட்டத்திலலாம் கையெழுத்து போட மாட்டேன், நிறைய விஷயங்களை எதிர்த்திருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? எந்த திட்டத்தையும், எந்த பெரிய திட்டத்தையும் எதையுமே நீங்கள் கொண்டு வரல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இணக்கமாக இருந்தும் எதையும் சாதிக்கவில்லை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் நீங்கள் பாதுகாக்கலை. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற கான்செப்ட் வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கல, மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார்? ஐ மீன் வை ஷுட் ஒரு அப்படிதான் இருக்கணும்னு என்ன? இல்லை, யூனியன் ஒன்றிய அரசாங்கமும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் ஒரே கட்சியில் இருந்தால் தான் அந்த மாநிலத்துக்கான அடிப்படை உரிமைகள், அங்கே கொடுக்கக்கூடிய நிதி, அங்கே வர வேண்டிய திட்டங்கள்லாம் கொடுக்கப்படும்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, எதிர்க்கத்தான் வேண்டும்.
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னங்க டெல்லின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும்னு. அது என்ன ஐபிஎல் மேட்சா நடக்குது? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்குது. இது திமுக காரவங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? ஏன் டெல்லின்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டுல அது அதிமுகவோடு தேர்தல் நடக்குதுன்னு பேசுங்க அப்படின்னு சொல்றது எப்படி? இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப அவரே இல்லாம போயிட்டாரே. அவர் டெல்லியை தானே முன்னிறுத்துறாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா நான் இதை செய்வேன்னு சொல்லலை. நான் அவங்களோட இணக்கமாக இருந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க விருப்பப்படி ஆட்சி நடத்தி நான் வந்து திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே காணாமல் போயிடுறீங்கல்ல. நீங்கள் அங்கே இல்லையே. அப்போ உங்களை எதிர்த்து நாங்கள் எப்படி அரசியல் செய்ய முடியும்? உங்களுடைய முதலாளிகளோடு தான் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து முதலமைச்சரோ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டெல்லிக்கும் இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபிக்கும் எங்களுக்குமான தேர்தல் இது அப்படிங்கிறோம். நீங்கள் அதை சொன்னீங்க. அது அரசியலுக்கான விமர்சன சொல்லாவே பார்த்தாலும் முதலாளி அப்படின்றதும் அரசியலாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தனி மனித தாக்குதல்னு அதுக்கு பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷனே கொடுத்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, நான் மாநில உரிமை எந்த இடத்தில் நான் விட்டு கொடுத்தேன்? அதிமுக கொள்கை வேறு, பாஜக கொள்கை வேறு. இது ஒரு தேர்தல் உடன்படிக்கை. இதுல என்ன வந்து அடிமைன்னு சொல்றாங்க. நான் எந்த சிஏஏ எப்படி ஆதரிக்க முடியும்? ஆதரித்தார். விவசாயிகளுக்கு எதிரான பில்ஸ் கொண்டு வரப்பட்ட போது அதையும் ஆதரித்தார். தொழிலாளர்களுக்கு எதிரான மசோதாக்கள் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து ஒன்றுமே சொல்லலை. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிறகு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சிஏஏ ஆதரிச்சிருக்க கூடாது அப்படின்னு அவரே சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீமுக்கு கூட பாதிப்பு வராது, வந்தா நான் தான் முதல் ஆளா இருப்பேன் அப்படி. அது இன்னைக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் இதில் உங்களுடைய கருத்து என்ன? அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏற்றுக்கோங்கங்கிறீங்க. இது மாநில உரிமையை விட்டு கொடுக்கறது இல்லையா? உதயமின் திட்டத்தில் உங்களுடைய தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அம்மையார் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஒரு கட்சி அந்த ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்புன்றது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு முறை இருக்கலாம், 2 முறை இருக்கலாம். 19, 21, 24ன்றதுக்கு பிறகு அந்த பாஜக எதிர்ப்பு இங்கே டைலூட் ஆயிடுச்சு. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமான்ற எலெக்ஷன் தான் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து இது வந்து முதலமைச்சர் அவர்களையும் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் தான். வந்து அவருடைய ஆட்சி தொடர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. அதையும் தாண்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலும் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எதிர்க்கக்கூடிய தேர்தல். அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு வந்து இங்கே திணிக்கணும்னு நினைக்கும் போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இது இருக்கு. 2019 திமுக கூட்டணிக்குள் வந்து எந்த கொள்கை மாறுபாடோ மனக்கசப்புகளோ இருந்ததில்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட எந்த கட்சியுமே வந்து அப்படி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினதில்லை. இவங்க எனக்கு உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் 26 அப்படின்றது வந்து உங்கள் கூட்டணிக்குள்ளேயே நிறைய விமர்சனங்கள், அதிருப்திகள், இது உங்களுக்கு ஒரு பின்னடைவாக மாறிடுச்சா? இல்லைங்க, இப்போ ஒரு குடும்பத்திலே கூட வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதே போல தான் ஒரு கூட்டணியிலும் இப்போ நிறைய பேர் புதுசாக நம்ம கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குமான ஒரு இடத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் மற்றவங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கு எல்லார்கிட்டையும் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடிவதில்லை. அதை தாண்டி சில பேர்கிட்ட வந்து 1, 2 குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா நாங்கள் குறைச்சிட்ருக்கோம். திமுக குறைச்சிட்ட பிறகுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் நாங்கள் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டாக தான் வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க திமுகவும் குறைச்சதுன்றது உண்மைதான். இப்போ திரு அன்புமணி அவர்கள் பேசுகிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த கூட்டணியில் அத்தனை பேர் அவ்வளோ காலம் இருந்தவங்களுக்கெல்லாம் குறைச்சிட்டாங்க, புதுசாக வந்தவங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள். விசிகாவுக்காக திரு அன்புமணி அவர்கள் பேசுகிறாங்க. எனக்கே பார்க்க பரிதாபமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பிரச்சார களத்தில் போகுது. இல்லைங்க, இதை வந்து அவங்க தேர்தலில் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர இவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் எங்கள் கூட்டணியில் நிச்சயமாக தேர்தல் நேரத்தில்
சில கருத்து வேறுபாடுன்னு அது எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் இருக்கும். பொதுவாகவே இப்போ முதலமைச்சர்கிட்ட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று, எங்க தொகுதியை கூட்டணி கொடுத்துறாதீங்க அப்படின்னு. அப்போ முதலமைச்சர் சிரிச்சுட்டே கேட்பாங்க, அப்போ கூட்டணியே வேண்டாமான்னு. கூட்டணி வேணும், ஆனால் எங்கள் தொகுதியை கொடுக்காதீங்க. இந்த மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும். கூட்டணிக்கு இத்தனை தொகுதிகள்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இத்தனை இவங்க வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் தன்னுடைய தொகுதி போகும்பொழுது ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா? அதே போல வருத்தம் தான் இது. நீங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறப்ப இருக்கிற சவால் தான் இது. எல்லா கட்சிகள் பெரிய கட்சிகள் இருக்குன்னு. ஆனால் இருந்த கட்சிகளை அவமரியாதை செஞ்சுட்டாங்க, மரியாதை குறைவாக நடத்திட்டாங்க அப்படின்னு ஒரு இல்லை. எனக்கு தெரிந்து இத்தனை ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக யார்கிட்டையும் எந்தவித வருத்தமும் இல்லாமல் ஒரு கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அப்படி புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இல்லை. யாரையும் அவமானப்படுத்தவும் இல்லை. அப்போ விஜய் அவர்களே சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி அது அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விலை போயிடுச்சு, தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் இருக்காங்கன்ற ஒன்றும். ராகுல் அதிருப்தியில் இருக்கிறார், பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் முன்பு இது மாதிரிலாம் விமர்சனங்கள்லாம் இல்லை. என்ன காங்கிரஸ் எல்லாமே அரசியலுக்காக சொல்லிக்கொள்ளக்கூடிய, அவங்க ஒருவேளை ஒரு கற்பனையில் கூட இருந்திருக்கலாம், காங்கிரஸ் தன்னோடு வந்துருவாங்க அப்படின்னு. அது நடக்கவில்லை அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் திடீர்னு வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் அங்கே இருந்தாக வேண்டும். அதனால் அதற்கு பிறகு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறைவாக முதல்வர் தொடங்கி எல்லாருமே திமுகவின் தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. உண்மையில இந்த 8000 ரூபாய் டோக்கன்றது அது எப்படி உருவானது? அது என்ன தாக்கமாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது மக்கள்? அது நிறைய பேருக்கு இப்போ கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை கேட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை. 80,000. அப்போ நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தது, நிறைய ஐடியாஸ் இருந்தது. அதனால் ஒரு விஷயம், இப்போ பெண்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்காக எதையாவது ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முடிவில். எதை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கருத்துக்கள் இருந்தது. அதனால் சாய்ஸை அவங்க கையிலேயே கொடுத்துடணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு எடுக்கட்டும். ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி, நான் 10,000 ரூபாயை டைரெக்டாக பேங்க்கில் போய் போட்டுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆனால் இது இந்த கூப்பன்றது இது தவறானதுக்கு வழிவகுக்கும், கமிஷன் வாங்குவாங்க. எப்படிங்க முடியும்? எனக்கு ஒரு கூப்பன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய, எனக்கு பிடித்த, எனக்கு சரியாக இருக்குன்னு தோணக்கூடிய எந்த கடையில் வேணாலும் அதை போய் நான் வாங்க முடியும். அதிகாரம் என்பது அந்த கூப்பனை வைத்திருக்கக்கூடிய பெண்ணுடைய கையில் மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் இல்லை. மிக்க நன்றி. ஒரு சூறாவளி பிரச்சாரத்துக்கு மத்தியில் ஒரு விரிவான நேர்காணல் கொடுத்தீங்க. உங்கள் விரிவான பார்வைகளை முன் வச்சதுக்காக மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.